அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அபி மூசல் அஷரி அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்படும். ஒரு பயணத்தினுடைய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம். ஹைபர் போர்க்களம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சூழ்நிலை நபி தோழர்களெல்லாம் அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட்டு அழைத்து கொண்டே சென்றார்கள். அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் காது கேட்காத நபரையோ அல்லது ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நபரையோ நீங்கள் அழைக்கலாமா? அதனால் நீங்கள் மெதுவாக அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையும் அதுதானே. படைத்த இறைவன் நம்முள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம மெதுவாகத்தானே கூப்பிடணும். நபி தோழர் அபி மூசல் அஷாரி அவங்க சொல்கிறாங்க, நான் எனக்குள்ளாகவே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். அந்த இடத்துல என்னை அழைச்சி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா அதுல்ல கபி கலிமத்தின் கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பொக்கிசமாக இருக்கக்கூடிய ஒரு பொக்கிச கலிமாவை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா என கேட்டாங்க. அவசியம் சொல்லித்தரங்க என்று நான் சொன்னேன். அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த ஒரு திக்ராக இருக்கட்டும், எந்த ஒரு கலிமாவாக இருக்கட்டும், அதனுடைய அர்த்தங்களை விளங்கி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம உள்ளமும் இணைந்து அதனோட பயணப்படும். அது வெறும் வார்த்தைகளாக இருக்காதல்லவா. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு பைஹக்கி ஷுஅபுல் ஈமான்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பயணத்தில் அவர்கள் பின்னால் நான் இருந்தேன். நான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய விளக்கம் என்னங்கிறது உனக்கு தெரியுமா என்று என்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள் என்று நான் பதில் சொன்னேன். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னாங்க, லா ஹவுலங்கிறது அன் மஅசியத் இல்லா பியவுன் இல்லா, ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு திரும்புதல் என்பது கூட அல்லாஹ்னுடைய உதவி இல்லாமல் அவன் பாவத்தை விட்டு அவனால் திரும்பி விட முடியாது. வலா குவத்த லா தாஅத்த வலா குவத்த பி தாஅத்தில்லா இல்லா பி அவுனில்லா, ஒரு மனுஷன் இறைவனை வணங்குறதாக இருந்தாலும் அவனுடைய அல்லாஹ்னுடைய உதவி இல்லாமல் அவனால் எந்த ஒரு வணக்க வழிபாடும் செய்துவிட முடியாது. இப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எனக்கு விளக்கம் தந்தார்கள். இந்த கலிமாக நீ விட்டு விடாத, தொடர்ந்து நீ செய்து கொண்டே வா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த ஒரு அமருமே அதை விளங்கி சொல்லக்கூடிய நேரத்தில், விளங்கி செய்யக்கூடிய நேரத்தில், வார்த்தைகளாக இருந்தால் சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய பலன் மிக அபரிதமானது. அதனையே நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.